அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐஎன்வெல் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன்டா, பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி டோனட்ஸ் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு அவசரமாக எடுத்து ஷூட் பண்ண ஒரு வீடியோ தான். ஏன்டா மார்னிங் தான் எனக்கு இந்த ஆர்டர் வந்துச்சு. நான் ஈவினிங் 4:30 ஆகுள்ள இதை கொடுத்தே ஆக வேணும். அதனால் அந்த மாதிரி சுருக்காக எடுத்த வீடியோன்னு தான் இது. இதையும் நான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண வேணும்னு நினச்சேன். உங்களுக்கும் ஒரு ஐடியா உண்டு இதில் எடுத்துக்கொள்ளையிலும். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த டோனட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பவுலில் மாவு எடுத்திருக்கிறேன். நான் வந்து இங்கே 1/2 கிலோ மாவு தான் எடுத்தேன். ஏன்னா வந்து எனக்கு இன்றைக்கி ஆர்டர் வந்துச்சு, ஒரு 20 டோனட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கிறேன். அதோடு வந்து 1/2 கிலோ மாவுக்கு 50 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். இதையும் போட்டுட்டு அதோட வந்து மில்க் பவுடர் இதையுமே வந்து சேர்த்துக்கொள்ள வேணும். நான் வந்து இந்த டோனட்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து நோட் பண்ணி அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். அதோட வந்து ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகிற ஈஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அது வந்து டிரெக்டாக இந்த மாவுக்கே போட்டு இதை வந்து நல்லா இந்த விஸ்கை வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வுடன் ஸ்பூனாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாவோட ஈஸ்டெல்லாம் நல்லாவே சேர வேணும். சேர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா இல்லாட்டி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த எக்கை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவோட. நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல வேணும் என்னன்னா, நீங்கள் வந்து 1/2 கிலோ மாவு எடுக்கிறேன்னா ஒரு சின்ன எக் எடுத்தால் போதும். நீங்கள் 1 கிலோ மாவுக்கும் ஒரு எக் தான் எடுக்க வேணும். ஆனால் வந்து கொஞ்சம் பெரிய எக்காக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவோமே, அது லேசாக வந்து கையை உள்ளுக்கு விடையிலுமான மாதிரி அளவுக்கு சூடு இருக்கிற தண்ணி தான் இது. நல்லா கொதிக்கிற தண்ணியும் எடுக்க வேணாம், லைட்டாக கொஞ்சம் கொதிச்சிருந்தால் போதும். இதையுமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். நீங்கள் ஸ்பூன் ஒன்றாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ யோசிப்பீங்க 1/2 கிலோ மாவுக்கும் ஒரு முட்டைண்டா, அப்போ 1 கிலோ மாவுக்கும் ஒரு முட்டைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. 1 கிலோ மாவுக்கு நீங்கள் ஒரு பெரிய முட்டை ஒன்று எடுத்தால் போதும். 1/2 கிலோ மாவுக்கு சாதாரணமான சின்ன சைஸ் முட்டை ஒன்று எடுத்தால் போதும். 1 கிலோ மாவாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு முட்டை எடுங்க. ஆனால் மற்ற எல்லாமே பட்டர் நான் வந்து 1/2 கிலோவுக்கு 50 கிராம் சேர்த்துருந்தேன்னா நீங்கள் வந்து 100 கிராம் தான் 1 கிலோ மாவுக்கு செய்யலும். நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் சேர்த்துக்கொள்ள வேணும். எல்லாமே மற்ற எல்லாமே டபுள் ஆகிடுங்க. முட்டை மட்டும் 1 எடுத்தால் போதும். கொஞ்சம் பெரிய முட்டையாக எடுத்துக்கோங்க. 1 கிலோ மாவுக்கு 50 டோனட் செஞ்சு கொள்ளையிலும். நான் இப்போ 1/2 கிலோ, எனக்கு 20 டோனட்ஸ் தான் ஆர்டர் வந்துச்சு. அதனால நான் வந்து 1/2 கிலோ மாவுக்கு செஞ்சு கொள்கிறேன். 25 டோனட் செஞ்சு கொள்ளையிலும் எங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி லேசாக நல்லாவே இந்த ஸ்பூனால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியான தன்மை வரும். இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே மாவெல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக பட்டர் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நீட் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ வந்து எங்களுக்கு ஸ்பூனாலெல்லாம் நீட் பண்ணல, கையால் தான் நீட் பண்ண வேணும். இப்போ இது நீட் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நினைவு வச்சுக்கொள்ள வேணும். நீட் பண்ணக்குள்ள நல்லா கஷ்டப்பட்டு நல்லா டைட்டாக எல்லாம் இதாக்கி எங்களுக்கு நீட் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை. சும்மா லேசாக இந்த மாதிரி பெரட்டி எடுத்தாவே போதும். அப்போ வந்து டோனட் நல்லா சாஃப்டாகவும் வரும். இது வந்து நல்லாவே சாஃப்டான மாவு தான். நீங்கள் மாவு எடுக்கக்குள்ள மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியான மாவு பார்த்து எடுத்துக்கோங்க டோனட்ஸ்க்கு. நான் வந்து இப்போ ஒரு போர்டில் கொஞ்சமாக நான் ஒரு 50 கிராம் வேறையாக மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்டா இதுக்கு வந்து எங்களுக்கு மாவை போட்டு நீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேவைப்படும். ஏன்டா இது வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிறனால. நீங்கள் வந்து 1/2 கிலோ மாவுண்டா 550 கிராம் மாவு எடுத்துக்கோங்க. வேறே 50 கிராம் வேறையாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை போர்டில் போட்டுட்டு நாங்கள் நீட் பண்ணிக்கொள்ள வேணும். மிச்சம் கஷ்டப்படலாம் தேவையில்லை, லேசியாக வந்து எங்களுக்கு இதை நீட் பண்ணி கொள்ளையிலும். நீங்கள் வந்து டோனட் எந்த வித பயமே இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து வீட்டிலேயே உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். சூப்பரான டோனட்ஸ் வந்து வரும். உங்களுக்கு அவங்களோட சின்னவங்களுக்கு கொடுக்குறேன்டாலும் டோனட் வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. கடையிலெல்லாம் சளி கொடுத்தெல்லாம் வாங்க வேணும்னு அவசியம் இல்லை. நிறைய லாபம் இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொள்கிறனால. இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அந்த மிச்சமே வந்து ட்ரையாக இருக்கப்படாது மாவு. டோனட்டுக்கு வந்து கொஞ்சம் இந்த வெட்டாக இருந்தால் தான் மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக
மாதிரி அந்த பக்கத்துக்கு தண்ணி தன்மை கூடையான பக்கத்துக்கு தான் மாவு வந்து இருக்க வேணும். நான் வந்து ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்டா நீங்கள் வந்து செஞ்சு கொள்ள சரியாகவே நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ள வேணுன்றதுக்காக தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை நீட் பண்ணியாச்சு. இது வந்து பாருங்கள் கொஞ்சம் வெட்டாக அரிக்கிற மாதிரி தான் இந்த மாவு இருக்கும். ஏன்டா அது ஸ்டிக்கியாகவே தான் இருக்கும், டோனட்க்கு அப்படி தான் இருக்கும். அதனால நீங்கள் அந்த அளவெல்லாம் சரியாகவே நீங்கள் வந்து போட்டுக்கொண்டா சரி. இப்போ வந்து நான் ஏற்கனவே நீட் பண்ணினேன் அந்த பவுலில் கொஞ்சம் ஆயில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி போல் மாதிரி செஞ்சு நான் வந்து இதில் ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன். ஒரு 1/2 hour வச்சா போதும். இதை நான் வச்சுட்டு க்ளீன் ரப்பால் நான் வந்து கவர் பண்ணி வைக்க போகிறேன். போன முறை உள்ள வீடியோவுக்கும் வந்து நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நானும் ஏழுமான மாதிரி எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இதில் என்னமாலும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் ஏழுமான மாதிரி ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து இந்த டோக்கு மேலால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லேசாக அந்த டச்சப் கொண்டு கொடுத்துட்டு இதை வந்து கவர் பண்ணி நான் 1/2 hour வைக்க போகிறேன். இது டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் இருந்தால் எங்களுக்கு போதும். எங்களுக்கு ஒரு 20 minutes ஆகக்குள்ளே இது வந்து டபுள் சைஸ் ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். என்னடா இந்த டேக்கான ஒரு நற்சிந்தனை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்களேன். நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணலை. என்னாண்டா வந்து நான் என் லைஃப்பில் வந்து ஒரு 10 minutes இல்லாட்டி 20 minutes வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். அந்த 20 minutes வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இவங்களோட லைஃப் இப்படி தான் இருக்கி அப்படின்ட்டு வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்டா வந்து நாங்களும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு அது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா ஒரு வீடியோவை எடுத்து அதை மேக் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அந்த வீடியோவுக்கு பின்னுக்கு மறைஞ்சிருக்கின்றது வந்து அந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் நினைக்க வேணாம் இவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க யூடியூப்பில் அப்படின்ட்டு நினச்சி வந்து யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர நாங்களும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ அதை வந்து நான் இன்றைக்கு வந்து யாருமே அப்படி நினைக்க வேணாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்களுக்கு நல்லோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நிறைய சின்னவங்க நாங்களும் லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸில் அப்படி தான் இருப்போம். ஏன்னா சின்னவங்களை பார்த்துக்கொள்ள வேணும், எங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்போ அதனால் வந்து ஒரு 20 minutes வீடியோவை பார்த்துட்டு யாரும் இவங்களோட லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன். ஏன்டா வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அதை வந்து உங்களுக்குன்ட்டு நீங்கள் நினச்சிங்கேண்டா அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறது நல்ல லைஃப்பில். இப்போ வந்து நான் நிறைய விஷயம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க திருப்பியும் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க டபுள் சைஸ் ஆகிருச்சு டோ. அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு போர்ஷனை வந்து நான் நல்லா இந்த மாதிரி ரொட்டி மாவு மாதிரி தட்டி எடுத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நீங்கள் வந்து போர்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டோனட் கட்டர்லேயும் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டோனட் கட்டரால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணி எடுக்க வேணும். டோனட்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு டோனட் கட்டர் இல்லாட்டியும் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் வச்சுட்டு அதுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்ட் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற போல் அந்த சின்னதாக அந்த ஹோல் வர வேணுமே அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நொசல் உண்டால சரி நீங்கள் கட் பண்ணி அந்த ரவுண்டை வந்து எடுத்துக்கொள்ளையிலும். டோனட் கட்டரால் வெட்டி செய்கிறது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஈஸியாக இருக்கும். பிஸ்னஸ்க்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டில் நீங்கள் சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னா டோனட் கட்டர் இல்லாமையும் வந்து செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நடுவில் இருக்கிற இந்த மாவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஓரத்தில் இருக்கிறதையும் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு இந்த கட் பண்ணினது எல்லாத்தையுமே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை விரித்து அதில் வந்து நாங்கள் வச்சுக்கொள்ள வேணும். இப்போ இந்த சைட்ஸில் நாங்கள் எடுக்கிற மாவு தானே இதை வந்து கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல போல் மாதிரி செஞ்சு இதையுமே வந்து நீங்கள் அந்த பவுலில் போட்டு மூடி தான் வைக்க வேணும். நீங்கள் இல்லாட்டி ட்ரை ஆகிரும். திறந்து வச்சிங்கன்னா நீங்கள் அந்த ரொட்டி மாதிரி தட்டை போக்கல நீங்கள் வந்து அதை திறந்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வந்து மாவை நீங்கள் மூடி தான் வைக்க வேணும். இப்போ பார்ச்மெண்ட் பேப்பரில் எல்லாத்தையுமே வச்சுட்டு வந்து இது ஒரு 10 minutesக்கு நாங்கள் கிச்சன் டவலால் மூடி வைக்க வேணும். இப்போ பாருங்கள் 10 minutes ஆகிருச்சு. இதுவுமே வந்து டபுள் சைஸ் ஆகிருச்சு. இங்கே வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். 50 கிராம் இருந்தால் போதும். இது வந்து நீங்கள் சும்மா கொஞ்சம் நிறுத்து பார்த்துக்கோங்க. நீங்கள் 50 கிராம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம். நாங்கள் கடையோண்டுக்கு கொடுக்குறேன்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறேன்னாலும் 50 கிராம் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே நான் சிசரால் கட் பண்ணி வேறையாக்கி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை வந்து
ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இதை பொரிச்சு எடுக்க தான் இருக்கி. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அதில் வந்து நான் ஆயிலை சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டவ் நீங்கள் ஆன் பண்ணக்குள்ள கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே இந்த பார்ச்மெண்ட் பேப்பரோடய நாங்கள் வந்து போட்டுட்டு ஒரு அடுத்த நிமிஷம் போட்டோன்னே நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி இந்த மாதிரி ஆயில் பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா வந்து நல்ல மாவாக இருந்தால் லேசாக வந்து நழுவியே பெய்த்திரும், பார்ச்மெண்ட் பேப்பரில் ஒட்டாமல் அப்படியே பெய்த்திரும். நான் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே, நான் அவசரமாக எனக்கு வந்த ஆர்டர் உண்டு. ஸோ அதனால் வந்து வீட்டில் இருக்கிற மாவை வச்சு தான் நான் வந்து இந்த டோனட் செஞ்சு கொண்டேன். ஆனால் இதுவும் வந்து நல்ல மாவு தான், லேசாக கலண்டு வர்ற ஒரு இதில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து மாவை எடுக்கக்குள்ள நல்ல மாவை திருப்பியும் நான் சொல்கிறேன், நல்ல மாவை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாகவே கலண்டு வந்துடும் எங்களுக்கு. பார்ச்மெண்ட் பேப்பரோடய ஆயிலில் போடுறேன்ட்டு அப்படி ஒரு அதில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. இப்போ வந்து 2 சைடையும் திருப்பி இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா ஆற விட வேணும். ஏன்னா ஆற விட்டதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து கிளேஸை இதுக்கு மேலால் வந்து சாக்லேட் டாப்பிங்கை நாங்கள் வந்து போட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே ப்ரௌனி வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நான் எப்படி அந்த சாக்லேட் வந்து டபுள் பாயில் பண்ணி எடுக்கிறேன்ட்டு. அதை பார்க்கலாட்டி நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் வந்து சாக்லேட் எப்படி டபுள் பாயில் பண்ணுறேன்ட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறல. ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் வந்து சாக்லேட் எப்படி மெல்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். டபுள் பாயில் பண்ணுற மெத்தடில் குக்கிங் சாக்லேட்டை போட்டுட்டு அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் 200 கிராமுக்கு நீங்கள் சாக்லேட் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துட்டு அது வந்து டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டோனட் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு மேலால் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கொள்கிறேன். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் அவங்களுக்கு போட்டுக்கொள்ளையிலும். அவங்க கேட்டது வந்து இது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து 25 டோனட் இதே மாதிரி செஞ்சு கொண்டுட்டேன். இப்போ வந்து இதை பேக் பண்ண வேணும். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த சாக்லேட் எல்லாம் நல்லாவே வந்து ட்ரை ஆகினோடனே பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா டோனட் கவர், இது டோனட்டை போட்டு கொடுக்குற கவர் தான் இது. இதுவும் வந்து எல்லா க்ரோசரி ஷாப்லேயும் கேக் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எங்களுக்கு வேண்டிய மாதிரி எடுத்துக்கொள்ளையிலும். நான் வந்து 20 இதில் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க தான் இருக்குது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேணும் என்னண்டா, நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஹோம் பேக்கர் ஆகிறதுக்கு ஐடியா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கடை ஒன்றுக்கு நீங்கள் இந்த டோனட் செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, உண்மையிலே நல்ல ஒரு பிஸ்னஸ் ஒன்று தான் இந்த டோனட் பிஸ்னஸ். ஏன்டா வந்து டோனட்ஸில் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலும். நான் வந்து 20 டோனட்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் போகிறதுக்கு திங்ஸ் எல்லாத்துக்குமே நான் கணக்கு பார்த்துட்டு மீதி வந்து எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று கிடச்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டோனட் வந்து 150 ருபீஸ்க்கு வந்து கொடுக்கலும். ஒரு டோனட் வந்து 150க்கு கொடுக்கலும். எங்களுக்கு போன திங்ஸ் எல்லாத்துக்குமே கணக்கு பார்த்துட்டு அந்த அளவுக்கு கொடுத்துக்கொள்ளையிலும். இப்போ நான் வந்து ஒரு டோனட்டை வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். உண்மையிலே வந்து நல்ல ஃப்ளஃபியான டோனட் தான் இது. நீங்கள் வந்து பயமே இல்லாமல் இந்த மாதிரி ரெசிப்பியில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களும் வந்து ஹோம் பேக்கர் ஆக வேணும் அப்படின்னு வந்து நானும் ஆசைப்படுறேன். நானும் துவா செஞ்சு கொள்கிறேன். நீங்களும் லேடிஸ் எல்லாமே வந்து சாதிக்க வேணும், முன்னுக்கு வர வேணும்னு தான் என்னையும் ஆசை. நீங்கள் இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye from my annual recipes. Thank you so much for watching.